ආයුබෝවන්. அனுர திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களே, நான் அன்பு வைத்துள்ள இலங்கை எனும் பாசம் மிகுந்த குழந்தையினை உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். கடந்த 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் வழங்கிய ஆணையின்படி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவிடம் நாட்டை ஒப்படைக்க வேண்டும் எனவும் அவருக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விசேட ஊடக அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை என்னும் அன்பிற்குரிய குழந்தையினை சவால் மிகு தொங்கு பாலத்தின் ஊடாக தான் இதுவரை பாதுகாப்பாக கொண்டு வந்துள்ளதாகவும் தற்போதைய ஜனாதிபதி அந்த குழந்தையை இன்னும் பாதுகாப்பாக தொங்கு பாலத்தின் ஊடாக கொண்டு வர முடியும் என நம்புவதாகவும் ஜனாதிபதி தமது அறிவிப்பில் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அன்புள்ள பிரஜைகளே, செப்டம்பர் 21ஆம் தேதி இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் இந்த நாட்டின் பெரும்பாலான மக்கள் தீர்மானம் ஒன்றை வழங்கியுள்ளனர். நாம் அந்த தீர்மானத்திற்கு மதிப்பளிக்க வேண்டும். அந்த தீர்மானத்தின் பிரகாரம் இலங்கை அரசின் நல்லிருப்பினை உறுதிப்படுத்த வேண்டும். இன்றைக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு வங்குரோத்து அடைந்து பொருளாதார நெருக்கடி காரணமாக கடுமையாக வீழ்ச்சி அடைந்திருந்த மிகவும் கடினமானதொரு சூழ்நிலையில் நான் இந்த நாட்டை பொறுப்பேற்றேன். அந்த சவாலுக்கு முகம் கொடுக்கின்ற அளவிலான ஆத்ம சக்தி பெரும்பாலானோருக்கு இல்லாதிருந்த சந்தர்ப்பத்திலேயே நான் அந்த பொறுப்பினை ஏற்றுக்கொண்டேன். வரலாறு எனக்கு வழங்கிய அந்த பொறுப்பினை நான் சிறப்பாக நிறைவேற்றினேன். 2 வருட குறுகிய கால பகுதியினுள் என்னால் இந்த நாட்டினை வங்குரோத்து நிலையிலிருந்து மீட்டெடுக்க முடிந்தது. எனது அரசியல் வாழ்வில் எனது நாட்டுக்காக செய்ய கிடைத்த பெருமதியான கடமை பொறுப்பு அதுவாகும் என நான் நம்புகின்றேன். நான் நாட்டை பொறுப்பேற்கும் சந்தர்ப்பத்தில் 170% காணப்பட்ட பண வீக்கத்தினை 0.5 வரை என்னால் குறைக்க முடிந்தது. 20 மில்லியன் அமெரிக்க டாலராக காணப்பட்ட இந்நாட்டின் வெளிநாட்டு கையிருப்பினை 5.7 பில்லியன் அமெரிக்க டாலராக என்னால் அதிகரிக்க முடிந்தது. அத்துடன் டாலருடன் ஒப்பிடுகையில் 380 காணப்பட்ட ரூபாயின் பெறுமதியை 300 ரூபாய் வரை குறைத்து பலமான நிலையான பெறுமதிக்கு என்னால் அதனை கொண்டு வர முடிந்தது. அத்துடன் மறை 7.3 காணப்பட்ட பொருளாதார வளர்ச்சியை நேர் 2.3 வரை அதிகரிப்பதற்கு நான் நடவடிக்கை மேற்கொண்டேன். அது பற்றியும் எனது அந்த வரலாற்று முக்கியத்துவம் மிக்க அரசியல் கடமை பொறுப்பு பற்றியும் இந்த நாட்டின் எதிர்கால சந்ததியினர் உரிய மதிப்பீடொன்றை வழங்குவார்கள் என நம்புகின்றேன். இந்த நாட்டின் ஆட்சியாளர் என்ற வகையில் வரலாற்றில் எனக்கு உரித்தான இடம் இன்று அல்லாமல் எதிர்காலத்திலேயே தீர்மானிக்கப்படும் என்பதை நான் அறிவேன். நான் சரியான பாதையில் சென்று மக்களின் துயரங்களை முடிந்தளவு நீக்கினேன். புதிய ஜனாதிபதி அவர்களும் அவருக்கு கிடைத்த மக்கள் ஆணையின் பிரகாரம் சரியான பாதையினை தெரிவு செய்து மக்களின் துயரங்களை நீக்குவார் என நான் எதிர்பார்க்கின்றேன். மிகவும் சவால் மிகுந்த தொங்கு பாலத்தில் இலங்கை எனும் பாசம் மிகுந்த குழந்தையினை நான் முடிந்தளவு அதிகபட்ச தூரம் பாதுகாப்பாக கொண்டு வந்தேன். தொங்கு பாலத்தின் முடிவிடம் கண்களுக்கு மிகவும் எட்டும் தூரத்தில் இருக்கும் சந்தர்ப்பத்தில் அந்த பாசம் மிகுந்த குழந்தையினை அனுரகுமார திசாநாயக்க அவர்களிடம் ஒப்படைப்பதற்கு நாட்டு மக்கள் தீர்மானித்துள்ளனர். அனுர ஜனாதிபதி அவர்களே, நீங்களும் நானும் அன்பு வைத்துள்ள இலங்கை எனும் பாசம் மிகுந்த குழந்தையை நான் மிகவும் கருணையுடன் உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். இந்த குழந்தையை நான் கொண்டு வந்ததை விடவும் பாதுகாப்பாக தொங்கு பாலத்தின் முடிவிடத்திற்கு கொண்டு செல்லும் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். அதிகாரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், பதவிகளை வகித்தாலும் வகிக்காவிட்டாலும், இந்த நாட்டு மக்களுக்கு நிறைவேற்றப்பட வேண்டிய கடமைகளை ஏற்புடைய சந்தர்ப்பங்களில் எந்த விதமான தயக்கமுமின்றி நான் நிறைவேற்றுவேன். அத்துடன் எனது ஆட்சி காலத்தினுள் அதற்காக ஒத்துழைப்பு வழங்கிய வழங்காத அனைவருக்கும் இந்த நாட்டின் சகல பிரஜைகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இப்படிக்கு உங்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. நீங்கள் இணைந்திருப்பது எம்பி நியூஸ் செய்திகளுடன். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.